Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இப்போ நம்ம ஒரு பவுன் நகை வாங்குறோம் அப்படின்னதுன்னா 60,000 ரூபா கொடுத்தா நமக்கு கிடையாது. அந்த 60,000த்தில் இன்னொரு தங்கம் வந்து இன்னைக்கு 7,150 ரூபா விற்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 10,000 ரூபாய் ஆகும், நான் இப்பயே வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கணும்னா நீங்க வந்து பிசிக்கலாக வாங்குறதுக்கு பதிலாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த கோல்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி 1 கிராம் குறைஞ்சி நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்க முடியாது. அங்கே கோல்டில் வந்து சில இதில் நான் பார்த்தேன் 10 ரூபாய் கூட. ஏன் வந்து ஒருத்தர் வந்து கல் வச்சு அதெல்லாம் வச்சு பண்ணுன்னா தே ஆர் நாட் லுக்கிங் ஒன்லி த கோல்டு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 பவுன் வளையல் போட்டிருந்தாங்கன்னா அது 4 வருஷம் கழிச்சு அது 3.5 பவுன் தான் இருக்கும். 1/2 பவுன் வந்து 2.5% ஓவர் அண்ட் அபவ் அந்த கோல்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸை விட 2.5% எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து நடுவில் வித்ட்ரா பண்ணனாலுமே மினிமம் நீங்கள் 5 வருஷம் வரையும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஃபைனான்சியல் அட்வைசர் பட்ஜெட் பத்மநாபன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் கலந்துரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் விவேக். சார், இப்போது ரொம்ப காலமாகவே பாரம்பரியமாக நம்ம வந்து ஒரு சேமிப்பு அப்படின்னா இந்திய குடும்பங்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் தங்கம் சேமிக்கிறதுல இல்லை தங்கத்தில் நம்ம வந்து அதிகமாக வாங்கி அதை வந்து ஒரு அசட்டாக மாற்றுறதுல இந்த காலத்தில் பெண்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. ஆனால் அவங்க தங்கம் வாங்கும்போது எதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும், இந்தந்த செக்லிஸ்டெல்லாம் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும்னா எதெல்லாம் வச்சுக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தங்கம் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தங்கம் வந்து நீங்கள் ஆர்னமெண்ட்டாக அதை நீங்கள் வேர் பண்ணுறதுக்காக வாங்குறீங்களா, இல்லை அந்த தங்கம் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுடைய பொண்ணு கல்யாணத்துக்கோ அல்லது ஃப்யூச்சரில் வந்து அதை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஆங்கிளில் வாங்குறீங்களாங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும். ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் 2 ரூட் இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்னமெண்ட் அப்படின்னு வாங்குறீங்கன்னா மினிமம் 15லேருந்து 20% வந்து நம்ம அந்த செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்தா தான் நமக்கு வந்து அது ஒரு ஆபரணமாக கிடைக்கும். இப்போ வந்து தங்கம் இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து 7,150 ரூபா. ஸோ ரஃப்லி அபவுட் வந்து 60,000 ரூபா வந்து ஒரு பவுன் வந்து இன்றைக்கி விற்குது. இப்போ நம்ம ஒரு பவுன் நகை வாங்குகிறோம் அப்படின்னதுன்னா 60,000 ரூபா கொடுத்தா நமக்கு கிடையாது. அந்த 60,000த்தில் இன்னொரு ஒரு 15,000 எகெயின் வந்து ஒரு 9,000 ருபீஸ் வந்துடும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அது நகையாகவே நம்ம வாங்க முடியும். புரியுதுங்களா? அப்போ நகையாக வாங்குகிறோம் அப்படின்னதுனா நம்ம வேர் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்குது, நல்லது, நம்ம வி லுக் பியூட்டிஃபுல், அந்த மாதிரியான இதில் வாங்குகிறோம். இன்னொன்று வந்து இல்லை சார் எனக்கு வந்து அதுக்காக வாங்கலை, தங்கம் வந்து இன்றைக்கி 7,150 ரூபா விற்குது, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்பயே வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் கோல்டு ஃபிசிக்கலாக வாங்குறீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து அந்தந்த ஜுவல்லரியில் வந்து ஒரு காயினாக வாங்கலாம். காயின் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% அந்த காயினை மேக் பண்ணுறதுக்கு 0.5%லேருந்து 1% ஆகும். அதுதான் நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து இந்த 15-18% கொடுக்க வேண்டாம். அதை தவிர்த்து இப்போ கோல்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கு பதிலாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த கோல்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வர வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து கோல்டு. அப்படி இல்லைன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எப்படி வந்து அண்டர்லைங் அசெட்ஸ் வந்து ஈக்விட்டி டெட்டு வச்சுருக்கிற மாதிரி கோல்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் கோல்டு வாங்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு பெருசாக இது செய்கூலி சேதாரம் அதெல்லாம் கிடையாதுனால மோரார்லெஸ் யூ வில் கெட் த வேல்யூ. அப்படி இல்லைன்னா கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து 0.1 கிராம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 0.1 கிராம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். இது வந்து இட் இஸ் பியூர்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ காயின் வாங்குறப்ப நமக்கு அந்த சின்ன ஒரு செய்கூலி அப்படிங்கிறதோட அந்த செலவு நின்றுது. பட் அந்த காயினை வந்து விற்கும் போது சேம் அஸ் அந்த ரேட்லேயே அன்னைக்கு என்ன கோல்டு இருக்கோ அதே இதில் எந்த விதமான லாஸும் இல்லாமல் விற்க முடியுமா? ஏன்னா வந்து இப்போ ஒரு கோல்டை வந்து நம்ம வந்து விற்க போகிறதா இருந்தால் ஆஃப்டர் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண பிறகு இப்போது ஒரு ஜுவல்லரியில் எடுக்கிறோன்னா அந்த ஜுவல்லரியில் தான் நம்ம விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோல்டு காயினை ரீசேல் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இல்லை நார்மலாக நமக்கு கைக்கு காசு வந்துருமா? இல்லை, இப்போ எல்லாமே இந்த 916 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் எந்த இடத்துல வாங்கினா கூட உங்களால் அந்த கோல்டை வந்து விற்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து
நீங்கள் வாங்கின போது ஒரு கிராம் வந்து 7150 ரூபா, நீங்கள் விற்கிற போது 10,000 ரூபா அப்படின்னதுன்னா 10,000 ரூபாய்க்கான அமௌண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒன்றா அதை கொடுத்து கேஷ் வாங்கிக்கலாம். எனக்கு தெரியல கேஷ் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியல, அல்லது அதை கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான நகை நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சார், இப்போது ஈகோல்டு பற்றி நம்ம பேசணும். நிறைய இப்போ வந்து மக்களுக்கு வந்து சாமானிய மக்களுக்கு அதை பற்றியான நிறைய யோசனை இருக்குது. என்னடா அது ஃபிசிக்கலாக கோல்டு தான் இதுவரை நமக்கு தெரிஞ்சது. இப்போ அந்த ஈகோல்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன சார்? என்ன இல்லை, கோல்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நன்மை என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தா கோல்டுடைய ப்ரைஸ் இன்றைக்கி இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக கோல்டு வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிடலாம். இப்போ வந்து ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கணுன்னா நீங்கள் வந்து இதுக்காக இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணி அது வாங்கணும். எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர கால வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் எடுத்து போய் வாங்க முடியுமான்னா முடியாது. சம்டைம்ஸ் என்னென்னா ஓகே நாளைக்கு வாங்கலாம் அப்படிமோ, அப்புறம் அடுத்த ஒரு 2 நாள் வந்து ஏறி போயிடுச்சுன்னா நம்ம வாங்காமையே போய்டும். ஸோ கோல்டில் வந்து அந்த கன்வீனியன்ஸ் இருக்குது. நீங்கள் அதோடு இல்லாமல் கோல்டில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கூட வாங்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறீங்க அப்படின்னதுன்னா 1 கிராமு குறைஞ்சி நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்க முடியாது. அங்கே கோல்டில் வந்து சில இதில் நான் பார்த்தேன் 10 ரூபாய்க்கு கூட வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களால் என்னென்னலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க முடியுதோ அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓவர பீரியட் வந்து இதில் கோல்டில் இது பண்ணலாம். கோல்டை பொறுத்தவரையும் இன்னி வரையும் அது வந்து கவர்மெண்ட்டு இது பற்றி அது வந்து சேஃப்னு தான் சொல்லியிருக்காங்களே வழி அது வந்து சேஃப் இல்லைன்னு யாரும் சொல்லலை. அதனால் கோல்டை நம்பி தைரியமாக நம்ம வாங்கலாம். இந்த கோல்டு அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கோல்டை வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப அது தனக்காக வாங்காமல் நமக்கு பிறகு நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறப்ப பாரம்பரிய ரீதியாக அந்த கோல்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது, குடும்பங்களில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறப்ப ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க சார், இந்த ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப செய்கூலி அதிகமாக இருக்கக்கூடிய இல்லை கல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகைகள் வாங்கின ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப அடி வாங்கும் அப்படிங்கிறது ஒன்று. எப்போவுமே இது ஒரு பாயிண்ட். ஜுவல்லரியில் வந்து போய் நம்ம வந்து ரீசேல் போகிறப்ப இந்த அழுக்கெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிறதும் நம்ம நினச்ச மாதிரி. இப்போ வந்து ஒரு 7,800 இப்போ விற்கிது அப்படிங்கிறப்ப அந்த அட்லீஸ்ட் ஒரு 6,800 கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதை விட கம்மியாக தான் நமக்கு வந்து ஒரு கிராமுக்கே நிற்கிது அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி சார் சார்ட் அவுட்? இல்லை, நீங்கள் அதாவது எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கினாலும் அதுக்கு வேர் அண்ட் டேர் அப்படின்பாங்க, டெப்ரிஷியேஷன் இருக்கும். இப்போ ஒரு ஏசி வாங்குறீங்க, ஏசி வாங்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா கூலாக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, கார் வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி அதோடைய காரோடைய வேல்யூ 10 லட்ச ரூபா. ஷோரூமை விட்டு வெளில வந்ததுன்னா 20% டிப்ரிஷியேஷன், 8 lakhs. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் இப்படி கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டிப்ரிஷியேஷனுங்கிறது எல்லா பொருள்களையுமே இருக்குது, புரியுதுங்களா? அதே தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கோல்டுலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது. கோல்டில் வந்து இப்போ ஏன் வந்து ஒருத்தர் வந்து நிறைய கல் வச்சு அதெல்லாம் வச்சு பண்ணுன்னா, தே ஆர் நாட் லுக்கிங் ஒன்லி த கோல்டு. அந்த கோல்டுங்கிறது வந்து ஒரு ஆர்னமெண்ட்டை வந்து நல்ல ஒரு என்ரிச் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதோட பியூட்டிஃபை பண்ணி கொடுக்குற போது இந்த ஸ்டோன்ஸ் வந்து வில் ஆட் வேல்யூ. ஸோ இன்றைக்கி நிறைய ஜுவல்லரியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கோல்டுடைய பார்ட் எவ்வளோ, கோல்டு வந்து 4 சவரன், அதுக்கு வந்து ஒரு ரேட்டு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் என்னென்ன ஸ்டோனுக்கு என்னென்ன ரேட்டு அப்படி தான் வந்து ஆட் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்டோனுக்கும் ஒரே விலை கோல்டுக்கும் ஒரே விலைங்கிறது கிடையாது. திஸ் இஸ் நம்பர் 1. நீங்கள் சொன்னீங்க அந்த அழுக்கு கிழுக்கு இதெல்லாம் போகிறதுங்கிறது அது மட்டும் கிடையாது. இப்போ பெண்கள் வந்து இன்றைக்கி எல்லாரும் வந்து ஈவன் ஒரு வேலைக்கு போனவங்கன்னா கூட கொஞ்சமாவது அவங்க வந்து கிச்சனில் வந்து வேலை செய்கிற நிர்பந்தம் இருக்குது. அண்டு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் பி இன் த கிச்சன். அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பாத்திரம் கழுவுறாங்க அல்லது இங்கேருந்து நடந்து போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வளையலில் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் நிறைய வரும். இப்போ ஸ்க்ராட்ச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே தேய்ச்சிடுறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் அம்மாட்டையோ அல்லது உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்ததுன்னா ஒய்ஃப்டையோ கேட்டு பாருங்கள். அவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 பவுன் வளையல் போட்டிருந்தாங்கன்னா அது 4 வருஷம் கழித்து அது 3.5 பவுன் தான் இருக்கும். 1/2 பவுன் வந்து இப்படியே தேஞ்சிருது, அது நமக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால் இந்த செய்கூலி அதாவது இந்த தேய்மானம் அப்படிங்கிறத நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது எல்லா பொருளையும் இருக்கக்கூடிய டிப்ரிஷியேஷனுங்கிற மாதிரி தான் டிப்ரிஷியேஷன் ஆகிடுது. பட் உங்களுக்கு வந்து கோல்டு அன்றைக்கி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 6,000 ரூபாய் 5,000 தான் இருக்குது, இப்போ 7,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது அது வந்து பெருசாக நமக்கு தெரியறதில்லை.
கண்ணுக்கு தெரியாமலே இவ்வளவு போகுது. ஆமாம், கண்டிப்பாக போகுது. சார், கோல்டு சாவரின் பாண்டுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி வந்து விநியோகிக்கக்கூடிய இந்த ஒரு ரொம்ப சேஃபஸ்ட் அண்ட் கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுற்றி நிறைய இப்போ சொல்கிறாங்க. அந்த மாதிரியான பாண்டுகள்லாம் இனிமேல் வராது அப்படின்றாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன சார்? முதல்ல இந்த கோல்டு சாவரின் பாண்ட் அதனுடைய பெனிஃபிட் என்ன, அது ஏன் வந்து இப்படி ஒரு விவாத பொருளாகுது? ஃபஸ்ட்டு கோல்டு சாவரின் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பை ப்ராடக்ட் வந்து அது 8 இயர் நீங்கள் வந்து அதை ஹோல்டு பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 2.5% ஓவர் அண்ட் அபவ் அந்த கோல்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸை விட 2.5% எக்ஸ்ட்ரா வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தரேன். இப்போ கோல்டு 10% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா இன்னொரு 2.5%. ஸோ இந்த 12.5% அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம். அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த கோல்டு பாண்டுக்கு போனாங்க. இப்போ வந்து ஒரு ரூமர் வந்திருக்கு என்னென்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து, அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசன்ட் பாஸ்டில் வந்து கோல்டுடைய ப்ரைஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து அந்த உங்கள்கிட்ட அந்த இதை வாங்கி வச்சுருக்காங்க. வாங்கிட்டு இப்போ வந்து 2.5% வந்து ஓவர் அண்ட் அபவ் கொடுக்கணும் அப்படின்னதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் அதை அவங்க நல்லா கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து ப்ராபப்ளி அது வந்து விட்ரா பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ப்ரீமெச்சூர் விட்ராயல், நீங்கள் வந்து நடுவில் விட்ரா பண்ணனாலுமே மினிமம் நீங்கள் 5 வருஷம் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆன் கான்ட்ரரி டு தட் வந்து இப்போ நீங்கள் அதோடு இல்லாமல் அந்த 8வது வருஷம் இப்போ திடீர்னு மார்க்கெட் வந்து கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கோல்டுடைய ப்ரைஸ் கீழே வந்ததுன்னா அந்த ப்ரைஸுக்கு தான் நீங்கள் வந்து அதை அன்றைக்கி விற்றுட்டு தான் நீங்கள் வெளியில் வரணும். அதுக்கு பதிலாக கோல்டு வாங்குறீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 வருஷங்கிறது கிடையாது. நீங்கள் வாங்கலாம். வாங்கிட்டு எப்போ வந்து உங்களுடைய ப்ராஃபிட் அதிகமாக இருக்கோ அப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். பட் ஆனால் நிறைய பேர் எஸ்ஜிபியில் வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க. பட் இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்தால் தான் தெரியும் அது வந்து வித்ட்ரா பண்ணுறாங்களா இல்லை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just 1 rupee per minute. Visit angloenglish.com. எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.